வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி இவர் அரசின் தலைவராக 8931 நாள்கள் இருந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் முதல்வராகவோ பிரதமராகவோ இந்த மாதிரி ஒரு அரசுடைய தலைவராக இவ்வளோ நாட்கள் இருந்திருக்காரு. அந்த மாதிரி இருந்ததுலேயே இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது நம்ம பிரதமர் மோடி தான். அப்போது இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்காரு. இதுவரைக்கும் இந்த சாதனையில் இருந்தவர் யார் அப்படின்னா சிக்கிமுடைய முன்னாள் முதல்வரான பவன் சிங் சாம்லிங் அப்படிங்கிறவர். இப்போ அவருடைய சாதனையை முறியடித்து இவர் அதிக நாட்களில் இருக்கார். பிரதமர் மோடி பற்றி பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத்துடைய முதல்வராக பதவியேற்றார். அப்புறம் 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சுதந்திரத்திற்கு பின் பிறந்த முதல் பிரதமர் யார் அப்படின்னா அது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதே மாதிரி நேருவுக்கு பிறகு நீண்ட காலம் பதவி வகித்த 2வது பிரதமர் யார் அப்படின்னா அதுவுமே நம்ம பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தான். அடுத்தது, ஐஎன்எஸ் தாராகிரி கப்பல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. ஐஎன்எஸ் தாராகிரி இது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்கிற நீலகிரி வகை ப்ராஜெக்டில் இது 4வது போர்க்கப்பல். இது எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா மும்பையில் இருக்கிற மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கப்பலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா தாமாக இயங்கும் ஆற்றல் இதற்கு இருக்குது. அதே மாதிரி எளிதில் கண்டறிய முடியாத அளவில் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாக்குதல் திறனும் நல்ல சிறப்பாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வான் இலக்குகள் மற்றும் தரை இலக்குகளை தாக்குற ஏவுகணைகள் இடம்பெற்றிருக்கு. மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்கிற ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா திட்டத்தில் 7 போர்க்கப்பல் கட்டுறாங்க. அதில் முதல் மற்றும் தலைமை கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஐஎன்எஸ் ஹிம்கிரி, அடுத்ததாக ஐஎன்எஸ் உதயகிரி, அடுத்ததாக இந்த ஐஎன்எஸ் தாராகிரி. இதுக்கப்புறம் இனிமேல் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி இருக்குது, அப்புறம் ஐஎன்எஸ் துணகிரி இருக்குது, அப்புறம் ஐஎன்எஸ் விந்தியகிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியா தற்போது எந்த நாட்டிற்கு 2.5 டன் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கியது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமான தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் 400 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்தியா இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. கூடவே மருத்துவ பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைத்திருக்காங்க. அடுத்தது, இந்திரம்மா குடும்ப ஆயுள் காப்பீடு திட்டம் எந்த மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானா அரசு இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரம்மா ஃபேமிலி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் தொடங்க போகிறாங்க, இன்னும் தொடங்கலை. இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு வழங்குவாங்க. இதனால் மாநிலம் முழுவதும் 1.15 கோடி குடும்பங்கள் பயன்பெறுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது குடும்பத்தில் வருமானம் ஈட்டுற நபர் ஒருத்தர் திடீர்னு மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ இதன் மூலமாக அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும்ல, அதுதான் இதனுடைய நோக்கம். அடுத்தது, 2024-25 ஜவுளித்துறை ஏற்றுமதியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 ஜவுளித்துறை ஏற்றுமதியில் இந்தியாவிலே முதலிடம் பெற்றது தமிழ்நாடு தான். இந்தியாவுடைய ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய பங்கு 21.84% இருக்குது. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 7.99 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஜவுளி ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். 2ஆம் இடம் பெற்றது குஜராத், 3ஆம் இடம் பெற்றது மகாராஷ்டிரா. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக உலக உள்ளரங்க தடகள போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் பார்த்திங்க அப்படின்னா இண்டோரில் விளையாடுற அத்லெட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி
வந்து நடைபெற போகுது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த போட்டி 2028 ஆண்டு ஒடிசாவில் நடைபெற போகுது. ஒடிசாவில் கலிங்கா உள் தடகள விளையாட்டரங்கம் இருக்குது, அங்கே தான் இது வந்து நடக்க போகுது. அடுத்தது, எந்த மாநிலத்தின் கலைஞர் கோட்டை மலை தேசிய புவி பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கலைஞர் ஃபோர்ட்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. இது உத்தரப்பிரதேசத்தில் பாண்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வந்து ஜிஎஸ்ஐ அமைப்பு, அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய புவியியல் ஆய்வு மையம். இந்த மையம் இந்த இடத்தை தேசிய புவி பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்காங்க. இந்த மலைப்பகுதி 250 கோடி ஆண்டுகள் பழமையான முந்தேல்கண்ட் கிரானைட் பாறைகளால் உருவானது. அடுத்தது இனி முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக வாய் சுகாதார தினம், இது மார்ச் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் அப்படிங்கிறது தான். அடுத்தது மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம். அதுவே தேசிய பறவை தினம் அப்படிங்கிறது ஜனவரி 5ஆம் தேதி. ஓகேவா? இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா சலீம் அலி அப்படிங்கிறவர் தான். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது. அடுத்தது உலக மனநலிவு தினம், இது வந்து மார்ச் 21ஆம் தேதி. வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் எக்ஸாமில் வந்து உலக டவுன் சிண்ட்ரோம் நோய் தினம் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா தனிமைக்கு எதிராக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகளை வந்து சிலர் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் அவங்க வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அதற்கு எதிராக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நமக்கு வந்து 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும், அது நமக்கு தெரியும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துலேயுமே 2 குரோமோசோம்கள், ஒவ்வொரு ஜோடியிலையும் 2 குரோமோசோம்கள் தானே இருக்கணும். ஆனால் இதில் 21வது ஜோடியில் 2க்கு பதிலாக 3 குரோமோசோம்கள் இருக்கும். அப்போது அதுதான் இதில் பிரச்சனையே. ஓகேவா? இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனாவது பேரில், அதாவது எத்தனாவது ஜோடியில் 2க்கு பதிலாக 3 குரோமோசோம் இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து முக்கியமானது. அடுத்தது சர்வதேச காடுகள் தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் காடுகள் மற்றும் பொருளாதாரம் அப்படிங்கிறது தான். ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது இன பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. அனைத்து வகையான இன பாகுபாடுகளையும் ஒழிக்கிறதுக்கான சர்வதேச மாநாடு, இது 1965ஆவது ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. ஓகேவா? இது வந்து நம்ம எக்ஸாமில் கேட்கலாம். இந்த மாநாட்டில் ஐநா சபையுடைய பொது சபை ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இன பாகுபாடு ஒழிப்புக்கான ஒரு சர்வதேச தினத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பனிப்பாறைகள் தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு எது அப்படின்னா அது போன ஆண்டு 2025ஆவது ஆண்டு. அடுத்தது உலக கவிதை தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கவிதை வழியே ஒற்றுமை, அமைதி மற்றும் கலாச்சார வெளிப்பாடு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பொம்மலாட்டு தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. UNIMA அப்படிங்கிற அமைப்பு, அந்த அமைப்பு மூலமாக தான் இந்த ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. அடுத்தது உலக நீர் தினம், இது மார்ச் 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நீர் மற்றும் பாலினம் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த நீர் எடுக்கிறது, அப்புறம் நீரை வந்து தண்ணி எடுக்கிறது, இந்த வேலை எல்லாமே பெண்களுடைய வேலையாக தான் இருக்குது. ரொம்ப தொலைவில் போய் அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பீகார் மாநில தினம், இது மார்ச் 22ஆம் தேதி. 1912ஆவது ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி பீகார் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. பீகாருடைய முதல்வராக இப்போ இருக்கிறவர் நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர். அடுத்தது உலக வானிலை தினம், இது மார்ச் 23ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இன்றைய விழிப்புணர்வு நாளைய பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். உலக வானிலை நிறுவனம் வந்து உருவாக்கின தினம் தான் இந்த ஒரு தினம். 1950ஆவது ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு, இது வந்து ஐநா சபை கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது தியாகிகள் தினம், இது மார்ச் 23ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா பகத்சிங், அப்புறம் ராஜகுரு, சுகதேவ், இவங்க 3 பேருமே உயிர் தியாகம் செய்த தினம் தான் இந்த ஒரு தினம். மார்ச் 23ஆம் தேதி 1931ஆவது ஆண்டு இவங்களை வந்து தூக்கிலிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவில்
இது மட்டும் தியாகிகள் தினம் கிடையாது. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினமும் தியாகிகள் தினம் தான். அது ஜனவரி 30ஆம் தேதி. அதே மாதிரி 9வது சீக்கிய மதகுருவான தேக் பகதூர் அவர் படுகொலை செய்யப்பட்டதுமே நம்ம தியாகிகள் தினமாக தான் கடைபிடிக்கிறோம். அது வந்து நவம்பர் 24ஆம் தேதி 1674ஆவது ஆண்டு அவர் அவுரங்கசீபால் படுகொலை செய்யப்பட்டார். அவுரங்கசீபுடைய ஆட்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. அடுத்தது, ஐஎன்எஸ் தாராகிரி கப்பல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, இந்தியா தற்போது எந்த நாட்டிற்கு 2.5 டன் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கியது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். அடுத்தது, இந்திரம்மா குடும்ப ஆயுள் காப்பீடு திட்டம் எந்த மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. அடுத்தது, 2024-25 ஜவுளித்துறை ஏற்றுமதியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக உள்ளரங்க தடகள போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது, எந்த மாநிலத்தின் கலைஞர் கோட்டை மலை தேசிய புவி பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம போன வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா 1988. அடுத்தது, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1989. அடுத்தது, கட்சி தாவல் தடை சட்டம் இது எப்போ அப்படின்னா 1985. அடுத்ததாக, வெளிநாட்டு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 2010. ஓகே, நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. அது எந்த பகுதிகளோட தொடர்புடையது, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா காசி கிளர்ச்சி, அப்புறம் கோல்களின் கிளர்ச்சி, கோண்டுகளின் கிளர்ச்சி, சாந்தல் புரட்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கெங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுத்துங்க. கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னால் கூட போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் மனதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.